ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். ஜூன் 7 வந்து பார்த்திங்கன்னா பொண்ணோட பர்த்டே. அன்னைக்கு வந்து நான் என்னென்ன செஞ்சேன், என்னென்ன வேலைகள் இருக்குது அதை தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ வந்து தொடர்ந்து போட முடியலைங்க, அதுக்கு டைம் எல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். டைம் நிறையா இருக்குது. சோம்பேறித்தனம் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. கூட வந்து பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லோடாக தான் போயிட்டுருக்குங்க. சரி, அதை கம்மி பண்ணணுங்கிறதுனால தான் சரி இனிமேல் வீடியோ வந்து தொடர்ந்து போடும்போது நம்ம கொஞ்சம் பிஸியாக இருப்போம். அதனால் சரி இனிமேல் வீடியோ வந்து தொடர்ந்து போடணும்னு நினச்சிட்ருக்கேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி காஃபி வந்து போட்டு வச்சுருக்கேங்க. இன்றைக்கி வந்து சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான், நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொண்ணோட பர்த்டே இல்லைங்களா, அதனால் வடை பாயசம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்த வடையை வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே ஊற வச்சிடலாங்க. ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவு தான், அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க வேலை செய்கிறேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு இந்த வெங்காயம் உரிக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா வடை நம்ம செய்கிற ரெசிபிக்கு எல்லாமே வெங்காயம் பூண்டு தேவைப்படும். அதனால் வெங்காயத்தையும் எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு காஃபி எடுத்துகிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிக்க போகிறேங்க. நூடுல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான நூடுல்ஸ் ரெசிபி தாங்க. அது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். சில டைம் நான் ரொம்ப அளவெல்லாம் வந்து மாற்றி போட்டு கொஞ்சம் குழஞ்சிருக்குதுங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக இன்றைக்கி எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துடலாங்க. நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் ஒரு பெரிய பாக்கெட் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக, அதாவது ஒரு பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அளவு வந்து பார்த்திங்கன்னா 4 கட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க. இதுதான் அளவுங்க. மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா மசாலாவை நல்லா வந்து தட்டில் சேர்த்துட்டு அதில் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க விட்டுட்டு நம்ம நூடுல்ஸை சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான மேகி நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்தில் ரெடி ஆகாதுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயோ டைம் எடுக்கும். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பீட்ரூட் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே தாளிச்சு கூட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. பீட்ரூட் பிரியாணிங்கிறத விட பீட்ரூட் புலாவுன்னு சொல்லலாம். பீட்ரூட் நிறையா இருந்ததுனால சரி வெஜிடபிள்ஸாக கொடுத்தா பொரியலாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அதனால் அதையுமே சைட் பை சைடு செஞ்சிட்ருக்கேன். நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செஞ்ச உடனே பசங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நானுமே சாப்பிட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது தான். இந்த பீட்ரூட் புலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இது சேர்த்து இதையுமே நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கணுங்க. பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு வதங்கினோடனே தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 1 எடுத்துருக்கேங்க. சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு இது எல்லாமே சேர்த்துடலாங்க. நூடுல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரசிச்சு சாப்பிட்டாச்சுங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கேக் செஞ்சுருந்தேங்க. ரவா சாக்லேட் கேக் இது தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாவு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது வடைக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாயசத்துக்கு வந்து தேங்காய் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. பாயசம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பு வேக வச்சுட்டேங்க. இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம் தான் செஞ்சுருக்கேங்க. வடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என்னடா பீட்ரூட் புலாவை அப்படியே விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க. தக்காளி வதங்கின உடனே சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துவேங்க. கறி மசாலா, உப்பு. பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா 2 பீட்ரூட் வந்து துரி வச்சுருந்தாங்க. அதையுமே சேர்த்துட்டு ஒரு 6 விசில் விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா பீட்ரூட் புலாவ் ரெடி ஆகிடுச்சுங்க. அதுதான் சைட் பை சைடு வச்சுருந்தேன். இப்போ கேக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. சமையல் வந்து இன்றைக்கி சிம்பிளானதான் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி வந்து பக்ரீத்துங்கிறதுனால ஸ்வீட்டுமே வந்திருந்தது, அதையுமே வச்சாச்சு. வடை பாயசம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. பீட்ரூட் புலாவ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்த வாட்டி செய்யும்போது ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து தாளிச்சிட்டேங்க. இந்த தயிர் தாளிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் தயிர் தாளிச்சாச்சு. பீட்ரூட் புலாவ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்தது.
லஞ்ச் எல்லாம் வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சும்மா இந்த டைரி மில்க்கு அந்த ஜேம்ஸ் மிட்டாய் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ணி மைக்ரோவனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வச்சு கேக் வெட்டியாச்சுங்க. ரொம்ப சிம்பிளான பர்த்டே செலிப்ரேஷன் தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எடுத்ததுங்க. நம்ம கிச்சன் அடுப்புக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வச்சுருக்கிற ஜாடி எல்லாமே வந்து ரொம்ப பிசுன்னு இருந்தது. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு தண்ணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது தாங்க நமக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. இல்லை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப பிசுன்னு நமக்கே வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணும்போது ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். அதனால் வீக்லி ஒன்ஸ் மண்டே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளீனிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பை துடைச்சிட்டு வீடு துடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீடவே வந்து பார்க்குறக்கு கிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பளிச்சுன்னு இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கும்போது ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் ஃபோன் பண்ணி பேசலாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி சின்ன வேலைகள் ஆர்கனைசிங்லாம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ நிறைய பேருக்கு சஜஷனில் போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.